எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ், அதில் கரைசல்கள் என்ற பாடப்பகுதிக்குரிய வினாவிடைகள். இதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 10 கேள்வி, கோடிட்டிடங்களை நிரப்புக ஒரு 5 கேள்வி, பொறுத்துக ஒரு 4 கேள்வி. மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 19 கேள்வி நாம் பார்க்க போகிறோம். இப்போ நல்லா கவனிங்க, ஒரு கேள்வியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். கரைசல்கள். முதல் கேள்வி, நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் என்பது டேஸ் கலவை? ஒருபடித்தான கலவை. அது ஒன்றுமே ஆகாது. உப்பு நீரில் கரைஞ்சிருச்சுன்னா அது அப்படியே கரைசல் ஆகிடுது. இது ஒருபடித்தான கலவை. அடுத்து, இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை. அதிலே கேள்வியிலே இருக்குது பாருங்க, இருமடி. அப்போ 2. இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை 2. பாருங்க, இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது சர்வ கரைப்பான் எனப்படுவது? அப்போ சர்வ கரைப்பான் எனப்படுவது நீர், வாட்டர் மாலிகூல் H2O. அடுத்து, 4வது கேள்வி, குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் மேலும் கரைபொருளை கரைக்க முடியாதோ அக்கரைசல் டேஸ் எனப்படும்? தெவிட்டிய கரைசல். தெவிட்டிய கரைசல், அதாவது சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லுவோம். சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதான் தெவிட்டிய கரைசல். குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் மேலும் கரைபொருளை கரைக்க முடியாதோ அக்கரைசல் சேச்சுரேட்டட் சொல்யூஷன், அதாவது தெவிட்டிய கரைசல். அடுத்து, நீரற்ற கரைசலை அடையாளம் காண்க. நீரற்ற கரைசலை அடையாளம் காண்க. இதிலே பார்த்தா நீர்னு இல்லாதது எது? ஆப்ஷன் டி, கார்பன் டை சல்ஃபைடில் கரைக்கப்பட்ட சல்ஃபர். கார்பன் டை சல்ஃபைடில் கரைக்கப்பட்ட சல்ஃபர். கார்பன் டை சல்ஃபைடு என்னது? CS2 பிளஸ் சல்ஃபர். குறிப்பிட்ட வெப்பநிலையில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது நீர்மத்தில் வாயுவின் கரைதிறன். குறிப்பிட்ட வெப்பநிலையில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது நீர்மத்தில் வாயுவின் கரைதிறன் அதிகரிக்கிறது. அடுத்தது 7வது கேள்வி பாருங்க, 100 கிராம் நீரில் சோடியம் குளோரைடின் கரைதிறன் 36 கிராம். அப்போ 25 கிராம் சோடியம் குளோரைடு 100 மில்லி லிட்டர் நீரில் கரைத்த பிறகு மேலும் எவ்வளவு உப்பை சேர்த்தால் தெவிட்டிய கரைசல் உருவாகும்? அப்போ 36னா அப்போ எவ்வளோ? 36 25 கழிச்சு எவ்வளோ? அப்போ 11. அப்போ 25 கூட்டல் 11 தான் 36 வரும். இப்போ 36 வந்துச்சுன்னா அப்போ 11 கிராம். 11 கிராம் உப்பை சேர்த்தால் தெவிட்டிய கரைசல் உருவாகும். அடுத்து, இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 25% ஆல்கஹால் கரைசல் என்பது 25% ஆல்கஹால் கரைசல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 25% மட்டும்தான் ஆல்கஹால், மீதி என்ன இருக்கும்? நீர். அப்போ ஆப்ஷன் இ, 75 மில்லி லிட்டர் நீரில் 25 மில்லி லிட்டர் ஆல்கஹால். ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம். ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம். ஈரம் மீது அதிக நாட்டம். ஈரம் மீது அதிக நாட்டம். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் எது நீர் உறிஞ்சும் தன்மையுடையது? கீழ்கண்டவற்றுள் எது நீர் உறிஞ்சும் தன்மையுடையது? இதுக்கு சரியான விடை சிலிக்கா ஜெல். சிலிக்கா ஜெல்.
அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. பாருங்க, ஒரு கரைசலில் உள்ள மிக குறைந்த அளவு கொண்ட கூறினை என்னன்னு சொல்றோம்? கரைபொருள். கரைபொருள் என அழைக்கிறோம். அடுத்து திண்மத்தில் நீர்மம் வகை கரைசலுக்கு ஒரு உதாரணம். அப்போ இதுக்கு பாதரசத்துடன் கலந்த சோடியம். பாதரசத்துடன் கலந்த சோடியம். அடுத்தது அதாவது இதுக்கு பேர் ரசக்கலவைன்னு சொல்லுவாங்க. மெர்க்குரி ப்ளஸ் சோடியம், இதுதான் ரசக்கலவை. அடுத்து கரைதிறன் என்பது அதாவது 100 கிராம் கரைப்பானில் கரைக்கப்படும் கரைபொருளின் அளவு தான் கரைதிறன். அடுத்து முனைவுறும் சேர்மங்கள் முனைவுறும் கரைப்பானில் கரைகிறது. முனைவுறும் சேர்மங்கள் முனைவுறும் கரைப்பானில் கரைகிறது. அடுத்து பாருங்க, வெப்பநிலையை அதிகரிக்கும் போது கன அளவு சதவீதம் குறைகிறது. ஏனெனில் அதாவது பார்த்தீங்கன்னா திரவங்கள் வெப்பத்தால் விரிவடையும். திரவங்கள் வெப்பத்தால் விரிவடையும். அடுத்தது பொறுத்துக. பாருங்க, பொறுத்துக ரொம்ப ரொம்ப முக்கிய, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நீல விட்ரியால். நீல விட்ரியாலுங்கிறது என்னது? காப்பர் சல்பேட் 5H2O. அடுத்து ஜிப்சம். ஜிப்சம்ங்கிறது காப்பர் சல்பேட் 2H2O. அடுத்து ஈரம் உறிஞ்சி கரைபவை. ஈரம் உறிஞ்சி கரைபவை சோடியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து ஈரம் உறிஞ்சிங்கிறது கால்சியம் ஆக்சைடு. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளியில் நாம் பார்த்தது 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் கரைசலுக்கான பாடப்பகுதியில் உள்ள வினாவிடைகள். நன்றி, வணக்கம்.